Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேரட் அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். ஒரு pan வந்து எடுத்துக்கலாம். இது நான் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து 1 கிலோ கேரட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 minutes வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பால் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாலில் கேரட் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த கேரட்லேருந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் பால் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அதுவுமே நல்லா குக் ஆகட்டும். சுகர் வந்து உங்களுடைய ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 cups வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மில்க்லேயே வந்துட்டு இந்த கேரட் வந்துட்டு குக் ஆகட்டும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரட்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். வற்றினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டா வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கீ. இப்போது இந்த ஹல்வாவிலேருந்து இந்த கீ வந்துட்டு நமக்கு வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணல, கொஞ்சமாக வந்துட்டு அந்த ரிச்னஸ்க்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சுகரும் கண்டென்ஸ் மில்க்கும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாதாமை வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பிஸ்தாவையும் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேரட்லேருந்து கீ வந்துட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜாக வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பாதாமும் பிஸ்தாவும் வந்துட்டு நல்ல மெலிசாக வந்து சீவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. காஜு அல்வா வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.